அம்மாருக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. அம்மாருக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது யார் சொல்கிறாருன்னு கேட்டால், அன்சாபுல் அஷ்ராஃப்னா இந்த 279 எழுதப்பட்ட நூல் இருக்குல்ல, அதில் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை யாரை கொண்டு பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டால், அபு மிஹ்னஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வழியாக இது வருகிறது. அபு மிஹ்னஃப் யாருன்னா 1 நம்பர் பொய்யன். நம்ம ஏற்கனவே அந்த தபரியை சொன்னோம்ல, அப்போ விளக்கியிருக்கிறோம். இவன் ஒரு சரியான பொய்யன், ஷியாக்களுடைய கருத்துக்களை விதைக்கிறவன். அவன் வழியாக ஒரு செய்தியை அன்சாபுல் அஷ்ராஃபில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அது அவன்கிட்டருந்து அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால், அப்பாஸ் இப்னு ஹிஷாம் அறிவிக்கிறாரு. அவர் பலவீனமான ஒரு ஆள். ஒருத்தன் பொய்யன் வழியாக அறிவிக்கிற ஒரு ஆள் பலவீனமான ஒரு ஆள். அந்த ஒரு செய்தியில் என்ன இருக்குன்னு கேட்டால், அம்மார் இப்னு யாசிருக்கும் இவருக்கும் ஒரு சண்டையான். யாருக்கு? உஸ்மானுக்கு சண்டையான். என்ன சண்டைன்னு கேட்டால், பைத்துல் மாலில் என்ன செஞ்சிட்டான், நிறைய நகை நட்டுகள்லாம் குவிய ஆரம்பிச்சிருச்சான். பைத்துல் மாலில் என்ன செய்ய, ஒட்டகம் இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதேமாதிரி தங்க வெள்ளி நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்குறவங்க தங்க நகையாகவே கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய நகை நட்டுகள் ஜக்காத்துலேருந்து என்ன செஞ்சிருச்சு, குவிஞ்சிருச்சான். அப்போ உஸ்மான் என்ன செஞ்சாராம், நல்ல நகைகளை எல்லாம் குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டாராம். இந்த நகை நட்டுகளை எடுத்துக்கொண்டாராம். எடுத்த உடனே அவரை மக்கள்லாம் நினைஞ்சாங்களாம், எப்படி நீங்கள் இந்த ஜக்காத்துலேருந்து வரக்கூடிய நகையை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்று கேட்டாங்களாம். கடுமையாக மக்கள் கொந்தளிச்சாங்களாம். அப்போ என்ன செய்கிறார், அவர் உரை நிகழ்த்தினாராம். உரை நிகழ்த்தி நெஞ்சார்னு கேட்டால், இந்த பொருள்களிலிருந்து எடுத்துக்கொள்வது எனக்கு உரிமை இருக்கிறது, எவருடைய மனசு வேதனைப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், பகிரங்கமாக அறிவித்தாராம். அப்போ அம்மார் இப்னு யாசிர் என்ன செஞ்சார்னு கேட்டால், நான் கோவப்பட்டால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கிறவங்களான்னு. ஆமாம், நீ கோவப்பட்டாலும் தான். அபூபக்கர் உமருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் எடுப்பீங்களா? ஆமாம், எடுத்துக்கிறவேன் இப்படின்னு ஒரு சர்ச்சையெல்லாம் நடக்குதான். நடந்தவன்னு நினைஞ்சாராம், அவருக்கு சரியான கோவம் வந்துருச்சான். யாருக்கு? உஸ்மானுக்கு. அவர் என்னஞ்சாருன்னு கேட்டால், பிடியுங்கள் அவரை அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வர சொல்லி அவரை உஸ்மான்னு போட்டு அடிக்கிறாராம். உஸ்மான் இந்த சம்பவம் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்திங்கன்னா, அவர் 75 வயசு உள்ள ஒரு கிழமை. அம்மார் நல்ல திரகாத்தமான இளைஞர். அப்போ என்ன செய்கிறான், இவர் போய் அடித்தாராம். இப்போ தாபிஹி, அவரை இழுத்து வர சொல்லி அரபஹு ஹத்தா உஷி அலைஹி, மயக்க மூர்ச்சியாகி போகிற அளவுக்கு நினைஞ்சாராம். அடித்து இழுத்து நினைஞ்சாங்களாம், தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அடித்ததில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவருக்கு ஏற்பட்ட மயக்கம் உம்மு சலமா விட்டு கொண்டு போயிட்டாங்களாம். யார்? அம்மாரை உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்குது. அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆளை தூக்கிட்டு தான் போகிறாங்க, நடந்து போக கூட முடியாமல். எந்த அளவுக்கு நடிச்சிட்டாங்கன்னா, ஃபுல்லமி சல்லி லுஹர உல் அசர் உல் மகரிபை, லொஹர் அசர் மகரிபை அவர் தொழுவில் அவ்வளோ நேரம் மூச்சு அடைஞ்சிட்டார். அடித்த அடி லொஹருக்கு எந்திரிக்கலை, இந்த கிழமை அடித்த அடி அசருக்கு எந்திரிக்கலை, மகரிபுக்கு எந்திரிக்கலை. அப்புறமேல என்னஞ்சாருன்னு கேட்டால் எந்திரிச்சாராம். எந்திரிச்சிட்டு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் துன்பத்திற்கு உள்ளாகுவது இது முதல் தடவை இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த மாதிரி அடியெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம்னு அம்மார் சொன்னார் இப்படிங்கிற வச்சுக்கிட்டு, இந்த அம்மார் அவர்களை வச்சு தான் நிறைய காய் நகர்த்துவாங்க. அந்த ஷியாக்கள் அலியை பில்டப் பண்ணுவதற்கு, மாவியாவை குறை சொல்வதற்கு, இந்த உஸ்மானுடைய கொலை நியாயப்படுத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த அம்மாரை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அம்மாரை ரசூலுல்லாஹ் இவரை வழிகட்ட கூட்டம் கொள்ளும்னு ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் நிறைய பிரச்சனை இருக்குது. அது அலியுடைய வரலாறில் சொல்லுவோம். அதை வச்சு பில்டப் பண்ணிக்கிட்டு உடனே அம்மாருக்கு எதிரியாக இருந்தால் இஸ்லாத்துக்கு எதிரி. அதை அம்மார் அபூபக்கரை விட மேலானவர் மாதிரி, உமரை விட மேலானவர் மாதிரி, சொர்க்கவாசியின் நற்செய்தி சொல்லப்பட்ட உஸ்மானை விட மேலான மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டி, அம்மாரையே பகைத்து கொண்டால் இவர் எப்படி, உஸ்மானையே பகைத்து கொண்டால் அம்மார் எப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அம்மார் உஸ்மானை விட மேலானவர் கிடையாது. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த 10 பேரில் ஒரு ஆளுண்டு சொல்லப்பட்ட ஒரு ஆளுண்டு அதை கவனிக்காமல் அம்மாரை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மாரை சொல்லி, அம்மார் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவங்க தாய் யார், யாசிர் யார், சுமையா யார், பெரிய தியாக குடும்பம்னு அதெல்லாம் இருக்கட்டும், அம்மார் யார் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மார் நிறைய குழப்பம் பண்ணவராக தான் இருந்தார். அவர் அவருடைய தன்மையே என்னென்னு கேட்டால், குழப்பம் செய்வது என்பது அவருடைய தன்மையாக இருந்திருக்கிறது. அது நம்ம அலியுடைய வரலாறில் அதை பார்த்துக்குருவோம். இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறாருன்னா, அம்மாரை அடிச்சிருக்காரு. என்னத்துக்கு அடித்தார்? ஜக்காத்து பணத்தை நகைகளை தனக்குரியதாக அவர் எடுத்துக்கொண்டதை தட்டி கேட்டார், பொது சபையில் தட்டி கேட்டார். அதனால் அவரை போய் அடிச்சிட்டாங்க.
இப்படி நான் சஹாபாக்கள் காலத்தில் என்ன மாதிரி சும்மத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஜக்காத்து பணத்தை முதல்ல இப்படி எடுப்பாங்களா? எடுத்தால் நான் அப்படி தான் எடுப்பேன்னு வர சொல்லுவாங்களா? அப்படி சொல்லிவிட்டு அம்மாரை போட்டு அடித்தா மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படி செய்ய முடியுமா? இவங்க என்ன செய்கிறாங்க, அம்மா உஸ்மான் மீது கோபம் வரணுமா? அவர் பொருளாதாரத்தை களவாண்டவர், அவர் அள்ளி கொடுத்தவர். பொருளாதாரத்தை பிச்சைக்காரராக இருந்தவர் கிடையாது. ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவர் அது வரைக்கும் மார்க்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் தீனுக்காக வேண்டி அள்ளி கொடுத்த ஒரு மனிதன். அந்த மனிதர் ஜக்காத்து பணத்தை களவாண்டார்னு சொல்லுவது ரொம்ப ஓவரான ஒரு குற்றச்சாட்டு. அது போக போல் இழுத்து போட்டு அடியன்னு அடித்து மூர்ச்சி அவர்களுக்கு அடித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ இதனால் அம்மாரை அடித்ததில் எல்லோரும் கோவம். அம்மாருக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது கடைசியாக நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனை அல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் என்ன ஊழல் பண்ணதை தட்டி கேட்டதுக்காக அடித்தார்னு சொல்கிறாங்கல்ல. இந்த இதை சொல்வது யாருன்னு கேட்டால் அன்சாபுல் அஷ்ராஃபுங்கிற கித்தாப்பில் இருக்கிறது. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் அபு மிஹ்னஃப் என்ற ஒரு பொய்யன். இவன் ஷியா கருத்துக்களையே சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் இதனை அறிவிக்கிறான். அவனிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அப்பாஸ் இப்னு ஹிஷாம் என்பவரும் பலவீனமான ஒரு ஆள். அந்த செய்தியை தான் இதற்கே தவிர இது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இல்லை. அப்படியானவராக உஸ்மானும் இருக்கவில்லை. இந்த மாதிரியான அந்த சமுதாய மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருத்தவில்லை. அப்போ சரி, அடித்தது அம்மாரை அடித்தார்னு காட்டணும்ல. இந்த ஷியா பயிலும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாரை அவர் அடித்தாருங்கிற ஒரு செய்தியை விழாவாரியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அம்மாரை அடித்ததுக்கு 5 செய்தி சொல்கிறாங்க. 5 காரணம், 5 சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு தடவை அடித்ததுக்கு எதுக்கு அடித்தார் என்பதில் அவங்களுக்குள்ள இட்டுக்கட்டுறது தானே உள்ளது. ஒரே மாதிரியாக சொல்லுவாங்க. இட்டுக்கட்டுறதாக இருந்தால் இப்போ இதுக்கு அடித்ததாக சொல்லிட்டாங்களா பார்த்தாங்க. இது நிற்காட்டி என்ன செய்கிறது, இன்னொரு கதையை போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை என்னென்னு கேட்டால் முஹாஜிர் அன்சார்களில் ஒரு 50 பேர் கூடுனாங்களாம். கூடி என்ன செஞ்சாங்களாம், இவர் நிறைய மார்க்கத்தில் புதுசு புதுசாக உண்டாக்கிட்டார். மார்க்கத்தில் சில உண்டாக்குனார், 2 பாங்கெல்லாம் உண்டாக்குனார். அது கண்டிக்க விஷயம். நாம் அதை ஏற்றுக்கிறல. அது பிறகு நம்ம கூட சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயம் சில அது மாதிரி கித்தாப்பில் குரானில் விளையாடாருங்கிறேன். குரானை பாதுகாத்தார், குரானில் விளையாடுறாரு என்று சொல்லி இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்களாம். யாருக்கு 50 முஹாஜிர் அன்சார்கள் சேர்ந்து உஸ்மானுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. கடிதம் எழுதி அம்மார்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ உஸ்மான்கிட்ட கொடு, அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்களாம். அப்போ உஸ்மான்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுத்தோன்னு நினைச்சாராம், அதை தூக்கி எறிஞ்சிட்டாராம். அது வாங்கி படிக்கக்கூட இல்லையாம். அம்மார் கொண்டு போனாராம். அந்த கடிதத்தை உஸ்மான்கிட்ட கொடுத்தாராம். கொடுத்தவொன்னே தூக்கி எறிந்து விட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அம்மார் சொன்னாராம், நீ தூக்கிலாம் எரியாத, அதில் என்ன இருக்குன்னு படிச்சுப்பார். நபி தோழர்கள் எழுதின ஒரு கடிதம், உனக்கு நல்லுபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். கதப்த இப்னு சுமையாவின் மகனே நீ பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னஹு அமர கில்மானவு தன்னுடைய ஊழியர்கள்லாம் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன செஞ்சார், அடித்து பின்னி எடுங்கந்தால அப்படின்றவுடனே எல்லோரும் போட்டு அடித்தாங்களே. முதல்ல அவர் போட்டு அடித்தாருன்ட்டாங்க. இதில் என்னென்னு கேட்டால் ஊழியர்களை விட்டு என்ன செஞ்சாராம், இது காரணம் வேறு, அது களவாண்டது தட்டி கேட்டதுக்குன்ட்டாங்க. ஒரே ஆள் தான், ஒரே அடி தான். அந்த அடித்ததுக்கே என்ன சம்பவம்னா ஒவ்வொரு வகை வெரைட்டியாக போட்டிருக்கிறானுவோம். இதில் 50 பேர் சேர்ந்து கடிதம் எழுதுகிறாங்களாம். அதில் நீங்கள் மார்க்கத்தில் சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்டீங்க, குரான்லாம் எல்லா குரானையும் எரிச்சுப்பிட்டீங்க, அந்த மாதிரி காரணத்தை திருத்திக்கிறங்கன்னு கடிதம் எழுதுனாங்களாம். அதை கேட்க மாட்டேன்னு என்ன செஞ்சாராம், இவனை பிடிச்சி அடிங்கன்னு சொன்னாராம். அவருடைய ஊழியர்கள்லாம் போட்டு அடித்தாங்களாம். அடித்து என்னச்சாங்கன்னா அவர் ஆண் குறியிலலாம் மிதிச்சாங்களாம். அவருக்கு அந்த குடல் இறக்கம், ஹெர்னியா மாதிரி குடல் இறக்கம் வந்துருச்சான். அந்த அளவுக்கு என்னச்சு ஆயிடுச்சு. 4 தொழுகைக்கு அவர் எந்திரிக்கவே இல்லை. அதில் 3 தொழுகைண்டாங்களா, இப்போ 4 தொழுகை ஒகுமையாலே அர்பவ செலவாத்தின் 4 தொழுகைக்கு வரைக்கும் மூர்ச்சையாகி கிடந்தார். அதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்போ என்ன செஞ்சாங்களாம், அந்த அம்மாருடைய குடும்பத்தார், அந்த கோத்தருத்தாரெலாம் அம்மார் மட்டும் செத்துட்டார்னு வைங்க, அதுக்கு என்ன செஞ்சுருவோம், உஸ்மானுடைய கோத்தரத்தாரில் ஒரு பெரிய ஆளை நாங்கள் கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க பேசிக்கிட்டாங்களாம், உஸ்மானை கொண்டு விடுவோங்கிறாங்களாம். இது மாதிரி இவரை அம்மார் மட்டும் இந்த அடியில் செத்துட்டார்னு சொன்னால் கணக்கு தீர்த்துருவோம் அப்படின்னு அந்த கூட்டத்தாரெலாம் பேசி கொண்டார்கள்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி ஷியாக்கள் வரலாறுலையும்
நம்ம விளக்கண்ண நம்ம முஸ்லீம் அறிஞர்களுடைய வரலாற்று நூல்கள்லையும் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதுனா இது எங்கேப்பா சனது எங்கேப்பா, இது எந்த கித்தாப்பில் பார்த்தீங்க, இதுக்கு அறிவிப்பாளர் என்ன லம்மா கிஃபுல் ஐசனா, அது ஒரு இஸ்னாதுமே இல்லை. ஐசனா சனது இருந்தால் தானே வந்து இது சரி தவறுன்னு ஆய்வு செய்ய முடியும். எந்த ஒரு அறிவிப்பாளரும் இல்லாமல் 50 பேர் கடிதம் எழுதினார்கள் ஆரம்பிக்கும். எந்த 50 பேர் எதுக்கு எழுதினாங்க, அது யார் அதை பார்த்தது, எந்த புக்கில் அது இருக்கிறது, அதுக்கு நேரடி சாட்சி யார், அதனுடைய அறிவிப்பாளர் யார், எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து எல்லாருமே இப்போ ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க, சியாக்கு ஹாதிகளுக்கு சேர்த்து லா எஸ்யூ, இது அறவே வந்து சரியில்லாத ஹதீஸு, இது உலம் சுனிதுகாகுதுன்னு யாரும் சனதோடு சொல்லவே இல்லை. அதனால் சனது இல்லாமல் அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் வரலாற்று புத்தகங்கிற பேரில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் வரலாற்றுக்கு சோர்ஸு சொல்லலை. வரலாறுனா சோர்ஸு உனக்கு யார் சொன்னான்னு சொல்லணுமா இல்லையா? சும்மா யார் வேண்டாலும் 50 பேர் 100 பேர் கூட அந்த இடத்துல போட்டுக்கரலாமே. எங்கேருந்து எடுத்தீங்க அதை? அது முதல் அறிவிப்பாளர் யார்? யாரும் இல்லை. அப்போ இந்த மாதிரி கட்டுக்கதையை நியமிச்சு என்ன செஞ்சுறாங்கன்னா, அம்மாரை அடித்தார். இந்த சயீத் இப்னு முஸையப் சொல்லக்கூடியது அம்மாருக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. என்ன பிரச்சனைன்ற ஒரு சொல்லலை. அந்த கோத்தராத்தாருக்கு ஒரு கோபம் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அந்த சம்பவம் இருந்தால் தெரிஞ்சால் தானே விளங்க முடியும். இதை வசதியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷியா கூட்டத்தார்கள் வந்து உஸ்மானை கொள்ளை செய்து நியாயப்படுத்தணும். அது கூட அம்மாரத்துக்கு போடு, அபூதர் அடித்தார், இப்னு மசூத் அடித்தார், அடுத்து என்ன எல்லாம் அடித்தாருங்கிறது தான். அடுத்து யார் அம்மாரை போட்டு அடித்தார், ரவுடி மாதிரி. அந்த ஆளே வந்து மலக்குமார்கள்லாம் வைக்கப்படுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சுபாவியான ஒரு மனுஷன் யார், உஸ்மான். அவரே ரவுடி மாதிரி இறங்கி நெஞ்சிருக்காரு, பேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு போய் மிதிச்சாருலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி உள்ள விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இதில் என்னென்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள்லாம் கூப்பிட்றாங்களாம். அம்மார் உள்பட எல்லாருமே மக்கள்லாம் கூட்டி வச்சு என்ன செய்கிறாங்களாம், மக்கள்கிட்ட கேட்குறாங்களாம். என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாளில் பொருள்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது மற்ற மக்களை விட பனு ஹாஷிம்களையும் குறைஷிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்களா இல்லையா அப்படின்னு கேட்டார்களாம். யாரும் வாயை திறக்கலையாம். அப்போ ரசூல்லா கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னு கேட்டால், இவர் பனு உமையாக்களுக்கு நிறைய கொடுத்தாராம். அதை நியாயப்படுத்துறதுக்கு இதை சொல்கிறாராம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க கோத்திரத்துடைய குறைஷிக்கு கொடுத்தாங்களா இல்லையா, பனு ஹாஷிமுக்கு மற்றவங்களோட கூட கொடுத்தாங்களா இல்லையா? அப்படி கொடுத்துருக்கும் போது கேள்வி கேட்குறானா, யாரும் பதில் சொல்லலையா. அதை சொல்கிறானா, இப்போ பனு உமையாக்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ரசூல்லா அவங்க சொந்தத்துக்கு கொடுத்த மாதிரி நான் ஏன் சொந்தத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் நினைச்சாராம், சொன்னாராம். அப்போ அம்மார் அதை எடுத்து கேள்வி கேட்டாராம். பனு உமையாக்களுக்கு கொடுக்குறது சரியில்லைன்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே உஸ்மான் என்ன கோவப்பட்டு இறங்கி வந்து வசப இலைஹி வத்தியஹு வத் அன் சதீதா, அவர் இறங்கி வந்து மிதின்னு மிதிச்சாராம். கட்டுமையாக நெஞ்சாராம், மிதிச்சாராம். மிதித்து இந்த மாதிரி அவரை வேதனைப்படுத்தினார் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், முதல்ல இதை அறிவிக்கிறவர் சாலிம் இப்னு அபுல் ஜஅதுங்கிறவர் தான் அறிவிக்கிறார். இவர் உஸ்மான் வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் கூப்பிட்டாங்கன்ட்டு அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளர் இவர் தான். இவர் உஸ்மான் காலத்தவரே கிடையாது. உஸ்மான் காலத்தில் இவர் பிறக்கவே கிடையாது. பிற்காலத்தில் வந்தவர் வந்து இதை சொல்வதாகத்தான் தாரிகுல் மதீனாங்கிற இப்னு ஷப்பாவுடைய கிதாபில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது முதல் அறிவிப்பே நெஞ்சிருது கோணலாகி விடுகிறது. அதனால் இந்த செய்தி சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் ரசூல்லா வந்து குறைஷிகளுக்கு பனு ஹாஷிமுக்கு மற்றவங்களை விட கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே தவறானது. அது வந்து உஸ்மான்லாம் அது விளங்காமையெல்லாம் சொல்ல மாட்டார். ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத்து வந்து ஹராம், ஜக்காத்து சதக்காவில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஃபைன் ரசூல்லாவுக்கு அந்த போர் செய்யாமல் தானாக வந்து கிடைக்கக்கூடிய செல்வங்கள் இருக்குல்ல, அதை வந்து ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம்னு அல்லாவே குரானில் என்ன செய்கிறான், ஒலிதில் குருபா ரசூல்லாவுடைய உறவினருக்கு கொடுக்கலாம்னு அனுமதிக்கிறான். அந்த அடிப்படை ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது எனக்கு ஒதுக்கின பங்கு, என் உறவினருக்கு கொடுக்கல அனுமதிச்சிருக்கிறான். இதுக்காக வேண்டி நீங்கள் படையெடுத்து வந்தது இல்லை. படையெடுத்து வராமல் பனு நுலையர் கூட்டத்தார் போட்டுட்டு போன சொத்துக்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்போ நீங்களும் உழைத்து நீங்களும் தியாகம் பண்ண சொத்து இது கிடையாது. அதனால் எனக்கு இடத்துல 5ல் ஒரு பங்கு நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், உறவினருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உறவினருக்கு கொடுத்தாங்க. அந்த உறவினருக்கு கொடுத்த காரணம் என்ன, அவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கிடைக்காது.
மற்றவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து பணங்கள்லாம் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு நிதி ஆதாரமும் கிடைக்காத குடும்பம் வந்து ரசூலுல்லாவுடைய குடும்பம். அதுக்காக கொடுத்தாங்கங்கிறது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயத்தை வந்து அதை நியாயப்படுத்திக்கிட்டு அது மாதிரி நானும் கொடுப்பேன் பனு உமையாக்களுக்கு அப்படின்னு சொன்னாருங்கிறது இது ஒரு கட்டுக்கதை. இதுக்காக வேண்டி அம்மாரோட அவருக்கு சண்டை கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் சாலிம் இப்னு ஜாது என்பவர் தான் அறிவிக்கிறாரு. இவருக்கு உஸ்மானுக்கு சம்பந்தம் கிடையாது, உஸ்மான் காலத்தவர் கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் இவர் அப்போ பிறக்கவே கிடையாது. அதனால் இதுவும் பொய்யா போய்விடுகிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சம்பவம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுவும் தாரிகுல் மதீனாங்கிறதுல தான் இருக்கிறது. அப்போ மக்கள்லாம் ஒன்று கூடுறாங்களாம். ஒன்று கூடி உஸ்மானுடைய குறைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுறாங்களாம் எல்லாரும். இப்போ கத்தபு உஸ்மானுடைய குறைகளை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டார்கள். அந்த கூட்டத்தில் வந்து இப்னு மசூத் உள்பட பலரும் இருந்தார்கள். எல்லோரும் உஸ்மானுடைய வீட்டு வாசலுக்கு போய்விட்டார்கள் உள்ளே போகிறதுக்காக வேண்டி. அப்போ வந்து உள்ளே போகும்போது நினைச்சிட்டாங்க, வாசல் அடைஞ்ச உடனே அம்மார் இப்னு யாசிரை தவிர மற்றவங்கெல்லாம் பின்வாங்கி கொண்டார்கள். அம்மார் இப்னு யாசிர் மட்டும் உள்ளே போனார். போய் நினைச்சாருன்னா இந்த மாதிரி ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாங்க, உங்களை குறை சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிறங்கன்னு பயங்கரமாக அறிவுரை செஞ்ச அல்லாஹூ அவருக்கு அறிவுரை சொன்னாராம். அவர் சொன்னோன்னா உடனே கட்டளை இட்டாராம், அடிக்கப்பட்டாராம். அடித்தவொடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் கூடலாம் இறங்கி போச்சான். இறங்குனனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டால் லா எஸ்தம்சிக் பவுலஹூ, அவர் வந்து அந்த சிறுநீரை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாதான். சிறுநீர் ஓடிக்கிட்டே இருக்குமா அவருக்கு. யூரின் பண்ணுறாருந்தா நம்ம நினச்சா தானே யூரின் போவோம், நினச்சோம்னா கட்டுப்படுத்திக்கிறோம்ல, அந்த ஒரு செக்ஷன் காலி ஆயிடுச்சு அவருக்கு அடித்த அடியில். அப்படிலாம் எழுதிக்கிறாங்க. ஃபொக்கான லா எஸ்தம்சிக் பவுலஹூ, தன்னுடைய சிறுநீரை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாதவராக ஆகிவிட்டார். அந்த நோய் இதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறைசிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ நீ பண்ணுற அப்படின்லாம் அவர் பேசினார்னு வருது. இதை வந்து இந்த செய்தி ஒரு எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியும் சரியில்லாத ஒரு செய்தி தான். ஏன்னு கேட்டால் இது முகைராங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் அந்த உஸ்மான் இந்த சம்பவம் நடக்கும்போது உள்ள ஐ விட்னஸில் வரமாட்டார். அடுத்ததாக வந்து இன்னொரு இதுக்கு தான் அடிச்சாருன்ட்டாங்களா, இன்னொரு கதை எழுதுகிறாங்க. என்னென்னு கேட்டால் இப்னு மசூத் அவர்கள் இறந்துடுறாங்க. அதாவது உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவில் தங்க வச்சுருந்தாங்க. மதீனாவில் இருந்து இறந்து போயிட்டார். இறந்த விஷயத்தை வந்து ஜனாதிபதிக்கு இவர் தெரிவிக்காமல் அம்மார் தான் கொண்டு போய் நினைச்சாருன்னா அடக்கிட்டார். அம்மார் இப்னு யாசிர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உஸ்மானை கொண்டு போய் அவர் மௌத்தை தெரிவிக்காமல் அவர் அடக்கிட்டார். அடக்கின உடனே என்ன செய்யுதுன்னா அந்த செய்தி வந்து கேள்விப்பட்ட உடனே எப்படி நீ எனக்கு இப்னு மசூத் மரணத்தை நீ சொல்லாமல் இருக்கலாம், நீனா போய் எப்படி அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் அடித்தார். செருப்பை கொண்டு அடித்தார், செருப்பை கொண்டு தன்னுடைய ஆண் குறியில் போட்டு அடித்தாருன்னு சொல்லி அந்த கோபம் அவர் மீது கோபம் வர்ற மாதிரி, உஸ்மான் மீது கோபம் வர்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அம்மாரை அம்மாரை எத்தனை தடவை போட்டு அடித்தார், ஒரு தடவை அடித்தாருங்கிறதுக்கு எத்தனை காரணத்தை உண்டாக்குறாங்கன்னு பாருங்கள். கதையாக எழுதி வச்சுக்கிறாங்க அம்மாரை எழுதுறாண்டு. இதுக்கு சன்னது இல்லாமல் இதை என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. அதில் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டால் இருந்தது. என்ன இருந்தது என்று கேட்டால் அதாவது அப்பாஸ் பின் உத்பா பின் அபுலஹபுடைய பேரன் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அபுலஹபுடைய மகன் வந்து உத்பாவுடைய மகன் வந்து அப்பாஸ். இந்த அப்பாஸ் என்பவர் அபுலஹபு பேரனாக இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு அம்மாருக்கும் ஒரு சண்டை, பர்சனலாக அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தனிநபர் சண்டை ஏற்படுகிறது. இதையும் சாயித் இப்னு முஸையப் தான் அறிவிக்கிறார். விளங்குதா? இந்த அறிவிப்பில் இல்லை, வேறு ஒரு அறிவிப்பில் தபரியுடைய தப்சீரில் இந்த அறிவிப்பு வருகிறது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரெண்டு பேரையும் கூப்பிட ரெண்டு பேர் பேசிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. பேசும் பொழுது இவர் முதல்ல அந்த அப்பாஸ் என்பவர் அவதூறு சொல்கிறார். அவதூறுனா என்னது, அந்த இல்லாத ஒன்றை சொல்கிறதுக்குள்ள அவதூறு சொல்கிறது, அதை இட்டுக்கட்டி சொல்கிறது. இட்டுக்கட்டி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். உடனே அம்மார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அதே மாதிரி இவர் இட்டுக்கட்டி அவர் மேலே சொல்கிறார். ரெண்டு பேருமே ஒருத்தர் மீது ஒருத்தர் அவதூறு சொல்லிக் கொடுக்குறார்கள். ஆனால் ஆரம்பித்தது அப்பாஸ் தான், அம்மார் ஆரம்பிக்கலை. அப்பாஸ் தான் ஆரம்பிக்கிறார். அப்பாஸ்னால் இந்த அபுலஹபுடைய பேரன். அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பிடிச்சிட்டு வர பிரச்சனை வந்து அவர் ஜனாதிபதி தானே வரும், ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. விசாரித்து பார்த்தா ஜனாதிபதி விசாரிக்கிறார். விசாரித்து பார்த்தா அப்பாஸ்கிட்ட கேட்குறாங்க, நீ சொன்னீங்களா அவர் மீது சொன்ன குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லை. அப்போ அவதூறு சொல்லியிருக்கிற. ஆமாம். அம்மாட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு இது சொன்ன?
நீ அவர் மீது என்ன அவதூறுன்னு வரல, ஏதோ பொம்பளை சம்மந்தமாக ஒருத்தர் கொடுத்து அவதூறு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன செஞ்சிட்டார், அம்மாட்ட கேட்கும்போது நான் அவர் சொன்னதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு. நான் அவதூறு தான் சொன்னேன்ட்டார். அப்போ அவதூறுக்கு என்ன செய்யணும்னா 80 அடி கொடுக்கணும். 2 பேரையும் விசாரிக்கிறாங்க, 2 பேருமே அவதூறு தான் சொல்லியிருக்கிறார்கள். அவதூறுங்கிற வழக்கு வந்துச்சுன்னா குரான் பிரகாரம் என்ன செய்யணும், அடிக்கணும். இந்த அடி அடிக்கிறது வந்து இது அடித்தடியில் வராது, இது தண்டனை. ஒரு ஆட்சியாளர் என்ற முறையில் வந்து விபச்சாரத்துக்கு எந்த தண்டனை, திருட்டுக்கு எந்த தண்டனை, அவதூறுக்கு எந்த தண்டனைன்னு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை அடிப்படையில் இந்த வழக்கு வரும் பொழுது ஜனாதிபதி தான் அதை தீர்த்து வைப்பார். அப்போ என்ன செய்கிறாங்க, உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்னா 2ஐயும் விசாரிக்கிறாங்க. இருவரும் அவதூறு சொல்லியிருக்கிறார்கள். ஒருத்தர் மேல் ஒருத்தர் கோபத்தில் இருவருமே அவனுடைய மான மரியாதையோட விளையாடும் விதமாக ஒரு அவதூறை சொல்லிவிட்டார்கள். உனக்கும் ஆதாரம் இல்லை, 4 சாட்சி இல்லை, உனக்கு என்ன, உனக்கும் இல்லை, அப்போ 2 பேருமே போய் தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும், ஆளுக்கு 80 அடியை போடுன்ட்டாங்க. அப்போ உஸ்மான் அவர்கள் வந்து இதை அம்மார் என்னை அடிக்கிறதான்னு அவர் தாங்க முடியலை. அவர் எதுக்கு அடித்தாங்கன்னு கேட்டால் பர்சனல் பகைக்கு அடிக்கலை, மார்க் அடிப்படையில் குரானுடைய ஹத்தை நிலைநாட்டுகிற வகையில் அவர் ஒரு குற்றம் நிகழ்த்தியிருக்கிறார். அதற்காகவே என்ன செஞ்சாங்கன்னா அடிக்க சொன்னாங்க. அடிக்கிறேன்னா சும்மா அடிக்கிற அடி இல்லை, நம்பர் போட்டு அடிக்கிறது, தண்டனைக்கு அடிக்கிறது 80 அடி. அதில் வந்து ஏறி மிதித்து அந்த ஹெர்னியா வர்ற அடியெலாம் அடிக்க முடியாது, அதுக்கு முதுகில் அடிக்கிறது தான். சவுக்கால் அடிக்கிறதுங்கிறது சாட்டையால் அடிப்பாங்க, 80 தான் அடிப்பாங்க, எங்கே அடிக்கணும்னு கணக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடி தண்டனை கொடுப்பதற்கு ஒரு அடி வந்து கொடுத்தாரு. அப்போ இவர் நினைக்கிறாருன்னா நம்மளை மாதிரி ஒரு சீனியரால் வந்து பின்னாடி வந்த ஒரு ஆளுக்கு வந்து அடிக்கிறாங்கன்னு அப்படி நினைக்கிறார். இஸ்லாத்தில் அப்படி நினைக்க முடியாது. 2 பேரும் செஞ்ச குற்றம் என்னன்னு மட்டும் தான் பார்க்க முடியும். நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீனு அவதூறு, நீனு அவதூறு. அவதூறுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்போ இதை வந்து அவர் செஞ்சார். அப்போ இந்த ஒரு காரணத்தினால அம்மார் அடித்ததுக்கு அம்மார் அதுக்கு பிறகு உஸ்மானுக்கு எதிராகவே இருந்தார், பகைமையாக இருந்தார். உஸ்மான் வந்து நம்மளை வந்து இப்படி நம்ம வந்து கூஃபாவில் கவர்னராக இருந்தோம், உமர் காலத்தில் கவர்னராக இருந்தோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நம்மளை வந்து ஒரு சாதாரண ஆள் மாதிரி நடத்திட்டாரன்னு அதானே இஸ்லாமிய சட்டம். என் மகள் ஃபாத்திமா திருநாளும் கையை வெட்டுவேன்னு சொன்னாங்களே, அதானே இஸ்லாமு. அப்போ உஸ்மான் வந்து இந்த 3 பேர் விஷயத்திலையும் உஸ்மான் மீது கடுகளவும் பிழை கிடையாது. ஆனால் 3 பேரையும் அவங்க தண்டித்தாங்க, ஒரு வகையான தண்டனை கொடுத்தார்கள். 3 தண்டனையுமே மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. வேறு பர்சனலான ஒரு விஷயத்துக்கு வேறு எதிர்த்ததுக்காக, கேள்வி கேட்டதுக்காக, இவருக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைக்காக நடந்தது இல்லை. அவை எல்லாமே ஆதாரத்தை கேட்கணும். எவனா சொல்லுவானே, ஆனால் அம்மாரை அடித்ததுக்கு காரணம் ஒரு காரணம் சொல்லி, என்ன காரணம், அது எங்கடா இருக்குது, அதுக்குரிய சனது என்னடான்னு கேளுங்க. அப்போ இது வந்து ஆதாரபூர்வமான சனதுகளோடு நீ நிரூபித்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த குற்றச்சாட்டை சுமத்த முடியும். அப்போ இப்போ சயீதுபுன் முஸையபுடைய அந்த பெரிய ஹதீஸுக்கு வந்துடுவோம். அப்போ சயீதுபுன் முஸையப்கிட்ட கேட்குறாங்க, உஸ்மானுடைய விவரம் என்ன, ஏன் சஹாபாக்கள்லாம் அவரை வந்து கை கழுவிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சயீதுபுன் முஸையப் சொன்ன வார்த்தை என்ன, இந்த ஒரு பாராக்கு தான் உங்களை விளக்கமும். என்ன பாரா சொல்கிறாரு, சயீதுபுன் முஸையப் இப்னு மசூதுக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால் அவருடைய கோத்திரத்தார்கள்லாம் பகையாயிட்டாங்க. அதே மாதிரி அபூதர் கிஃபாரிக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை, அதனால் அவருடைய கோத்திரத்தாரெல்லாம் பகையாகிக்கிட்டாங்க. அம்மாருக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை, அதனால் அவங்களும் பகையாகிட்டாங்கன்னு சொன்னார்ல. அந்த பேசிக்கு உண்மை. எதனால் பகையானாங்கங்கிற விஷயத்து கட்டுக்கதைகள், எதனால் பகையானார்கள் என்பதற்கு ஆத்தன்டிக்கான செய்தியும் இருக்கிறது, கட்டுக்கதையும் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும், சனதுகளோட அறிவிப்பாளர் வரிசையோட ஆத்தன்டிக்காக இருக்கிற செய்தியை தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அப்போ அந்த அவருக்கு பகைமை இருந்தது மட்டும் உண்மை, அதில் நியாயம் கிடையாது. அந்த கோத்திரத்தார் வந்து இதுக்காக ஏன் இருக்கிறாங்க, நம்ம கோத்திரத்துக்காரன் அவதூறு சொல்லியிருக்கிறாரு, அவரும் சொல்லியிருக்கிறாரு, அவதூறுக்கு தானே ஒரு ஜனாதிபதி தண்டிச்சாருன்னா அதுக்கு பகைமை ஆயிடுவீங்களா நீங்கள்? அப்போ அந்த கோத்திரத்தில் எல்லாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, சிலர் இருந்திருப்பாங்க. அந்த கோத்திரத்தார் சில பேர் அதுக்கு பகைமையாக இருந்தாங்கன்னு அவர் சொல்கிறார். இது சம்பவம் ஆயிடுச்சா. அடுத்தது